நேரு, பட்டேல் இது மாதிரி இன்னமும் பெரிய பெரிய தலைவர்கள் இங்கே சத்தியமூர்த்தி, அப்புறம் இது காமராஜர் இந்த மாதிரிலாம் இருந்தாங்க இல்லைங்களாங்க அன்றைக்கு பெருந்தலைவர்கள் எல்லாம். அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே நம்பிக்கையின் அடிப்படையில் சில விஷயங்களை கேள்வி கேட்காம விட்டாங்க. அம்பேத்கர் இருந்தங்காட்டிக்கு தனிநபர்கள் உரிமைகள் வந்து சிலதெல்லாம் இருக்குதுங்க, இல்லைன்னு எதுவும் இருந்திருக்காது. இன்றைக்கி அதுதான் அவங்களுக்கு பெரிய சிக்கலாக இருக்குது. ஓட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், முதல்ல 21 வயசு இருந்துச்சு, அப்புறம் 18 வயசு பண்ணிட்டாங்க. இந்த ஓட்டு கொடுத்தது மட்டும்தாங்க இந்த ஜனநாயகத்தில், அதாவது சுதந்திரம் பெற்றதில் நீங்கள் என்ன வந்து பெருசாக கிடைச்சதுன்னு சொன்னால் ஓட்டு தான். எல்லாத்துக்கும் வாக்குரிமை தான். இப்போ அந்த வாக்குரிமையை வந்துக்கிட்டு எதையோ காரணம் காட்டி இப்போ நம்மளுக்கு நடந்து முடிந்த இந்த பீகார் தேர்தலில் தான் பெரிய அளவில் மற்ற விஷயங்களை விட்டுருவோங்க. ஏன்னா இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது சிறப்பு தீவிர சீர்திருத்தம் வாக்காளர். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த 21 சட்டம் அரசியல் அமைப்பில் இருக்கிறது அது குறித்தெல்லாம் எல்லாரையும் நிறைய பேர் பேசுகிறாங்க. நாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியலமைப்பு இது மற்றதெல்லாம் என்ன சொல்லிச்சுனா கூட நாம் சில கேள்விகளெல்லாம் எழுப்புவோங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊருக்கு நம்ம தமிழ்நாட்டை பற்றி மட்டுமே பேசுவோம். அப்படியே வந்து இப்போ பஞ்சாயத்து போர்டு ஸ்கூலில் வாத்தியார் வருவாங்க, முனிசிபல் ஸ்கூல் வாத்தியார் வருவாங்க இல்லைங்களா. அப்படியே வருவாங்க, வந்து அப்படியே பார்ப்பாங்க. பெரும்பாலும் வந்துக்கிட்டு பஞ்சாயத்து இந்த மாதிரி ஊர்ப்புறங்கள்ல எல்லாம் வந்து ஏறத்தாழ அந்தந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிறவங்களே போடுவாங்க. அதனால் தெரிஞ்சிருக்கும், உள்ளூர்காரர்களாகவே இருந்தாங்க பெரும்பாலும். இல்லைன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லேருந்து தண்டல்காரங்க அவங்கெல்லாம் கூட அவங்கள இவங்க வந்து கேட்டுக்கிறதெல்லாம் இல்லைங்க. ஊர்க்காரர்களே 4 பேர்த்து கூப்பிட்டு கேட்டாங்கன்னு சொல்லிச்சுன்னா, அந்த வீட்டு தலைவர் சொன்னாருன்னு சொல்லிச்சுன்னா ஓட்டு சேர்த்திட்டு போயிட்டாங்க. அவருக்கு பார்த்தாலே வயசு தெரிஞ்சிடும். 1 2 வேணா அங்கேயும் இங்கேயும் இப்படி ஏதாவது நடந்துருந்துருக்கலாம். அப்புறம் ஏங்க ஓட்டர் லிஸ்ட்டில் வச்சுட்டு இவர் இருக்கிறாரா இல்லையான்னு கேட்டான்னு சொல்லிச்சுன்னா, இவர் செத்து போயிட்டாருங்கன்னு சொல்லிச்சுன்னா உடனே டிக் போட்டு எடுத்துருவாங்க. அதில் சிலதெல்லாம் 1 2 இருந்திருக்கும். போலி வாக்காளர்கள் எல்லாம் வந்துக்கிட்டு சேர்த்துனது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஆளே இல்லாமல் வாக்காளர் சேர்த்துனது அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. முதல் விஷயம். ஏன்னா இப்போ ஹரியானாவில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, அது எது என்ன நாடு, ஒரு விளம்பர அழகியோட ஃபோட்டோ போட்டு 22 இடத்துல அந்த அம்மாளுக்கு ஓட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா. அது என்ன நாடுன்னு டக்குனு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதா. இப்படியெல்லாம் ஓட்டு இப்போ இந்த பிரச்சனை வந்து கர்நாடகாவில் வந்திருக்குது, பஞ்சாபில் வந்திருக்குது, மகாராஷ்டிராவில் என்ன நடந்ததுன்னெல்லாம் தெரியல, அது வேறு மாதிரி சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். ஏன்னா தமிழ்நாட்டில் தான் வந்துக்கிட்டு இந்த தீவிர